வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இன்னைக்கு நம்ம பரங்கிக்கால ஒரு சூப்பரான கிரேவி செய்வோமா. இதுக்கு இந்த மாதிரி பரங்கிக்காவை எடுத்து அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஊற்றிப்போமா. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூனு வெந்தயம் போட்டுப்போங்க. இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அடுத்து பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துப்போமா. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு குக்கர் மூடியை மட்டும் போட்டு நல்லா வேக விடுவோம். பாருங்க, ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பரங்கிக்காய சேர்த்துப்போங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துப்போம். தேவையான உப்பு. பரங்கிக்காவே தண்ணியை விட்டுருங்க, அதனால 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிப்போம். இங்க பாருங்க, லைட்டாக தான் தண்ணி தெரியுது. இப்போ குக்கர் விசில் போட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக விடுவோம். இங்க பாருங்க, நல்லா வந்துருச்சு. இது அப்படியே கரண்டி வச்சு மசிச்சு விட்டுருவோமா. பாருங்க, மசிச்சோன்னு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இப்போ 1 ஸ்பூனு கறி மசாலா பட்டை, 2 ஸ்பூனு மிளகாய் தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு கரண்டி தயிர் சேர்த்துப்போங்க. அப்படியே நல்லா கொதிக்க விட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துப்போம். ஒரு பொடி கொத்தமல்லி சேர்த்துப்போம். பாருங்க, எப்படி சூப்பரான பரங்கிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ ஒரு சூடான சாதத்துல போட்டு இந்த மாதிரி கிரேவியை போட்டு நல்லா அடிச்சு விடுவோங்க. என்னங்க, சாப்பிட வரீங்களா? தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.